1995 ஜூலை 9 யாழ்ப்பாணத்தின் அமைதியான கிராமமான நவாலி, அங்கு அமைந்திருந்த புனித பேதுரு பவுல் தேவாலயம் போர் காரணமாக அச்சத்தில் வாழ்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள், பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் என பலர் பாதுகாப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அந்த ஆலயத்துக்குள் தஞ்சமடைந்திருந்தனர். ஆனால் அந்த நம்பிக்கை சில நொடிகளில் பேரிழப்பாக மாறியது. அன்று மாலை இடம்பெற்ற வான்வெளி தாக்குதலில் தேவாலய வளாகமும் அதை சூழ்ந்துள்ள பகுதியும் கடுமையாக சேதமடைந்தது. பல்வேறு வரலாற்று பதிவுகளின்படி 140க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதைவிட அதிகமாக இருந்தது. உயிரிழந்தவர்களில் சிறு குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களும் இருந்தனர். ஒரு தாயின் மடியில் இருந்த குழந்தை, ஒரு தந்தையின் தோளில் இருந்த நம்பிக்கை, ஒரு குடும்பத்தின் எதிர்காலம் அந்த நாளில் சிதறிப்போனது. நவாலி என்ற பெயர் இன்று ஒரு கிராமத்தின் பெயர் மட்டுமல்ல, அது போரின் விலையை நினைவூட்டும் ஒரு நினைவு சின்னமாகவும் மாறிவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக பல ஆண்டுகளாக மனித உரிமை அமைப்புகள், ஆய்வாளர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் பல்வேறு அறிக்கைகளையும் விவாதங்களையும் வெளியிட்டுள்ளன. இன்றும் அந்த நாள் பல குடும்பங்களின் நினைவுகளில் ஆறாத காயமாகவே உள்ளது. காலம் நகர்ந்து கொண்டு வந்தது. 24 ஆண்டுகளுக்கு பிறகு 2019 ஏப்ரல் 21 உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் திருநாளை கொண்டாடிய ஒரு புனித நாள். அன்று இலங்கையில் பல இடங்களில் ஒருங்கிணைக்கப்பட்ட குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றன. அவற்றில் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயமும் இலக்காகியது. ஞாயிறு ஆராதனைக்காக வந்திருந்த மக்கள் மத்தியில் இடம்பெற்ற அந்த தாக்குதல் நூற்றுக்கணக்கான உயிர்களை காவு கொண்டது. பல குடும்பங்கள் ஒரே நாளில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தனர். குழந்தைகளை இழந்த பெற்றோர், பெற்றோரை இழந்த பிள்ளைகள், கணவன் அல்லது மனைவியை இழந்த குடும்பங்கள். அந்த துயரத்தின் தாக்கம் இன்று வரை தொடர்கின்றது. 2 சம்பவங்களும் சொல்லும் செய்தி ஒன்றுதான். 1995 நவாலி சம்பவமாக இருந்தாலும் சரி, 2019 கொச்சிக்கடை ஈஸ்டர் தாக்குதலாக இருந்தாலும் சரி, இரண்டுமே நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகின்றன. வன்முறைக்கு மதம் கிடையாது, துயரத்துக்கு இனம் கிடையாது, கண்ணீருக்கு எல்லை கிடையாது. நவாலி சம்பவத்திலும் ஒரு முக்கியமான கேள்வி தொடர்ந்து இருந்து வருகின்றது. அந்த தாக்குதலுக்கு முழுமையான பொறுப்பு யாருக்கு? பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முழுமையான நீதி கிடைத்ததா? பல ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த பின்னரும் இந்த கேள்விகளுக்கே முழுமையான பதில் கிடைக்கவில்லை என்பது பலரின் கவலையாக இருக்கின்றது.